உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே வாங்க அண்ணே. வணக்கம். வாங்க அண்ணி, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க அண்ணி, உட்காருங்க. வாங்க உட்காருங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க. ஷோ அழாத நந்தினி, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர் யாரையாவது தெரியுமா? ஸ்கின் டாக்டரா? ஆமா, யாராவது நல்ல டாக்டரா தெரியுமா? தெரியாது. சரி, உன் கூட படிச்ச ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணு. அக்கா, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி தப்பா நடந்துடவே கூடாது. அதனால அவசரமே படாம மெல்லமா நிதானமா அந்த நந்தினி அவமானப்படுத்தலாம். நானும் அதே தான் நினைச்சேன். அதனாலதான் அமைதியா இருக்கேன். சுப்பு, ஒன்னும் அவசரம் இல்ல. அலங்காரம் முடிச்சுட்டே வரட்டும். என்ன அலங்காரம் பண்ணாலும் அவ மூஞ்சி அலங்கோலமா தானே இருக்க போகுது. அண்ணா ஒரே நேரத்துல 2 நலங்கையும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதனால நந்தினி மெதுவா அலங்காரம் பண்ணிக்கிட்டோம். ஹலோ, நான் டாக்டரோட நம்பரை வாங்கியிருக்கேன். அப்ப டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே விஷயத்த சொல்லு. வீடியோ கால்ல வர சொல்லி உன் முகத்தை முதல்ல காட்டு. அதுக்கப்புறமா நீ எனக்கு வீடியோ கால் பண்ணு. மச்சான், சொந்த பந்தெல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் எதுவும் காத்திருக்கணும், நலுங்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டு நலங்க வச்சிருவோம். ஓ, நல்ல நேரம் என்ன ஆரம்பிக்கலையா? அப்ப சரி மச்சான், 10 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிப்போம். சரி. ஓகேவா மேடம்? எல்லாம் கரெக்டா இருக்கா? நான் இப்படியே போனா என்ன பார்த்தா என் மாமாக்கு என்ன பிடிச்சிரும்ல? கண்டிப்பா பிடிக்கும் மேடம். சரிங்க மேடம், நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நீங்க ரெடி ஆயிட்டு கூப்பிடுங்க. வா மா, நில்லுங்க. நீங்க அருளண்ணனை கட்டிக்க போற பொண்ணுக்கு தானே மேக்கப் பண்ணணும். நீங்க அங்க தானே போனோம். இங்க என்ன பண்றீங்க நீங்க? அது வந்து நாங்க கரிகாலன் பேர்ல புக் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இல்லையே, அன்னைக்கு நானும் கரிகாலன் மதுரைக்கு வந்து புக் பண்ணப்ப அருளண்ணன் பேரையும் கரிகாலன் பேரையும் தனித்தனியா தானே புக் பண்ணோம். இல்ல இல்ல சார், நீங்க மாத்தி சொல்றீங்க. ஒரே வீட்டு கல்யாணத்துக்கு மாத்தி அனுப்ப மாட்டாங்க. நாங்க கரிகாலன் புக் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இல்ல 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 இல்ல, நான் தான் அன்னைக்கு பார்த்தேனே. முருகா, என்ன பிரச்சனை? அப்பா, இவங்கள நந்தினி வீட்டுக்கு தான் புக் பண்ணோம். இங்க வந்து நிக்கிறாங்களப்பா. முருகா விடுப்பா, இதே வேலையா பாக்குறவங்க அவங்களுக்கு தெரியாதா எங்க போன எங்க போக கூடாதுன்னு? அது எனக்கு நம்ம நீ தான் தப்பா சொல்றேன்னு தோணுது. இல்ல, போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. நீ வா, அங்க நிறைய வேலை இருக்கு. கரிகாலா, டாக்டரும் லைன்ல இருக்காங்க. டாக்டர், நந்தினி விஷயத்த சொன்னாங்களா? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தேன், காட்டினாங்க. அவங்க ஸ்கின்ன பார்க்கும்போது ஏதோ கெமிக்கல்னால அலர்ஜி ஆன மாதிரி இருக்கு. ப்ராப்பரான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலனா இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல. ஒரு 2 days 3 daysல சரியாயிடும். ஐயோ டாக்டர், அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் டாக்டர். பெண் அழைப்புக்கு வந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முகத்தோட அவ எப்படி வெளியே போக முடியும்? இத உடனே எதுவும் பண்ணி சரி பண்ண முடியாதா? ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு, அத போட்டு சரியாயிடும். ஆனா அதுவும் கூட போட்ட உடனே சரியாகாது. எப்படியும் ஒரு 2 hours மேல ஆகும். டாக்டர், 2 மணி நேரமா? இதை விட்டா வேற வழியே இல்லையா டாக்டர்? சார், எந்த மருந்துமே போட்ட உடனே சரியாகாது சார். அதுக்கான டைம் எடுக்கத்தான் செய்யும். கண்டிப்பா 2 hours ஆகும் சார்.
2 மணி நேரமா? ஏய் நந்தினி, டாக்டர் அந்த மருந்து பேரை சொல்லுங்க. நான் இப்ப மெடிக்கல் முன்னாடி தான் நிக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நான் சொன்ன மெடிசனை வாங்கிக்கோங்க. 2 ஹார்ஸ்ல சரியாயிடும். ஓகே பை. சரிங்க டாக்டர். ஏய் நந்தினி, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் மருந்து போட்டா சரியாயிடும் சொல்றாங்கல்ல. நான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியே இப்ப போட்டாலும் 2-3 மணி நேரம் ஆகும்ல. அது வரைக்கும் நான் என் முகத்தை எப்படி காட்டாம இருக்கிறது? என் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் என் முகம் எப்படி அலங்கோலமா ஆகணுமா? நந்தினி, எப்படி சரியாயிரும்ல? இத போய் ஏன் பெருசா எடுத்துக்கிற? விடு. இப்ப எனக்கு இருக்கிற வலி என்னன்னு உனக்கு சொன்ன புரியாது கரிகாலா. என் வலி என்னன்னு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என் கல்யாணங்கிறது எத்தனை நாள் கனவு தெரியுமா? அந்த கனவு செதஞ்சு போனா அது என் வாழ்க்கை முழுக்க பாதிக்கும். என் கல்யாண போட்டோவை என்னாலேயே பார்க்க முடியாதபடி ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வேதனை, வலி. இப்படியே போய் எப்படி நான் எல்லாரும் முன்னாடியும் நிப்பேன்? மேடையில நின்னு என் முகத்தை எப்படி நான் காட்டுவேன்? என்னோட வாழ்க்கையே போச்சு. சரி வரதா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு. நலங்கு வச்சிடலாமா? வச்சிடலாம் மச்சான். சரி, குணசேகரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க மச்சான். சொல்லுங்கண்ணே. குணசேகரா, நாங்க இங்க நலங்கு ஆரம்பிச்சிருவோம், நீங்களும் அங்க ஆரம்பிங்க. சரிங்கண்ணே. சுப்பு, அண்ணா இங்க நலங்கு வைக்க ஆரம்பிக்க போறாராம். நாமளும் இங்க ஆரம்பிச்சிடலாமா? நீ போய் நந்தினியை கூட்டிட்டு வாமா. ஏன் சுப்பு தயங்குறீங்க? போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு கரிகாலம். ஐயோ, எல்லாம் போச்சு. நந்தினி, நந்தினி, நலங்கு வைக்க கூப்பிடுறாங்கம்மா. இப்ப என்ன பண்றது? அத்தை, இந்த ரூம்ல சந்தன குங்குமம்லாம் இருக்கா? இருக்குப்பா, ஏன் கேக்குற? சந்தனத்தை எடுத்து உடனே கரைச்சு வைங்க, நான் சொல்றேன். சரிப்பா, புடிமா. கரைச்சிட்டேன்ப்பா. நந்தினி உட்கார வச்சு நீங்க முதல்ல அவளுக்கு நலங்கு வச்சு விடுங்க. அதுல அவ கண்ணத்துல இருக்கிற அலர்ஜி எல்லாம் மறைஞ்சிரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.